மக்களே இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ப்ரோமோவை பார்த்த உடனே எனக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? எங்கள் தலைவன் ஆரி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வீடியோ காலில் வந்திருக்கா ப்ரோ. வீடியோ காலில் வந்திருக்காப்புல. அந்த ஆள் எப்படிப்பட்ட ஒரு ஆள், என்ன மாதிரி ஒரு தரமாக சம்பவம் பண்ணிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து யாருக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. யாருக்கு தெரியுமா வந்திருக்காப்புல? பிரஜன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், பிரஜனுடைய கேம் பிளேவை விமர்சனம் பண்ணுறதுக்காகவும், இப்படியெல்லாம் மாற்றிக்கூடா மச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காப்புல. அடா கடவுளே, யார் யா நீ? வந்த முதல் நாள்லேருந்து ஆரியோட நண்பன்பா நான் அப்படின்னு சொல்லியிருந்தா போதுமே. ஒட்டுமொத்த பேரை ஓட்டிங்ஸை தூக்கி குத்துன்னு வந்து குத்திருப்பாங்களே உங்களுக்கு. அதை விட்டு நான் ஹீரோவாக இருக்கேன், நான் பிரச்சனை அப்படின்னா இப்படி தான் இருப்பேன், என்னுடைய வளர்ப்பு இப்படி, நான் அப்பாவாக இப்படி இருக்கேன், ஹஸ்பண்டாக இப்படி இருக்கேன், அப்படி இப்படின்னு கதை விட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கியா பிரஜன்? வாட் பிரஜன் யூ ஆர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்காப்புல பிரஜன் அவர்கள். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, பிரஜன் அவர்களுக்கு நம்ம ஹாரி ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்றத பற்றியும், மற்ற கண்டஸ்டன்ட்டுகளுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதை சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். அண்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்டு உங்களுக்கு ஆரி ப்ரோ வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அந்த சீசனை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஆக்சுவலாக பிரஜன் அவர்கள் வந்து லாஸ்ட் வீக்கில் பயங்கரமாக வசமாக வந்து மாட்டாப்புல. விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாப்புல. ஃப்ரெண்டுன்னு கூட வந்து பார்க்காம ஃப்ரெண்டாக எவ்வளவோ ட்ரை பண்ணாப்புல பிரஜன் அவர்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் வக்காலத்து வாங்கடா மச்சான் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் கூட, தம்பி நீ பண்ணது தப்புப்பா, இப்போ நீ பண்ண தப்புக்காக நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா என்னை போட்டு அடிப்பானுங்கடா, வேறு வழி இல்லை, நான் உன்னை தான் அடித்தாகணும், வேறு வழியே கிடையாது. கடைசியாக கழுத்துக்கு வந்து என் கழுத்துக்கு தான் கத்தி வரும், உன் கழுத்துக்கு வராது, எல்லாரும் உன்னை விட்டு ஜாலியாக போயிடுவாங்க. பிரச்சனை என்ன பண்ணாலையும் இந்த விஜய் சேதுபதி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு, இந்த விஜய் சேதுபதியை மாற்றுங்க, ஷோ விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால் எனக்கு வரக்கூடிய கத்தியை அப்படியே திருப்பி உன் கழுத்தில் வந்து வச்சிடுறப்பா, அதனால் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வச்சு ரோஸ்ட் மேலே ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 50வது நாள் இது, ஓகேங்களா? இன்றைக்கான நாள் வந்து 50வது நாள் பிக் பாஸ் வீடை பொறுத்தவரையிலும், அதுவும் இந்த சீசனில். ஸோ அதனால் எல்லா கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ கால் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வீடியோ காலாக இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அப்படின்றது வந்து தெரியல. மேபி 2 பேரும் பேசிப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. வீடியோ போட்டு காட்டுறாங்க. ஓகே. ஸோ அந்த விதத்தில் ஆரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்காக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காப்புல கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது என்னெல்லாம் என்கிட்ட என்னென்ன சொல்லிட்டு போனியோ, ஏதோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போனேன். நான் இப்படி விளையாட போகிற மச்சான், அப்படி விளையாட போகிற மச்சான், அந்த மாதிரி பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன், இப்படி பேச போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேசிட்டு போனேன். என்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போனேன். ஆனால் உண்மை என்னென்னா, நீ அப்படி இல்லை மச்சான், வேற மாதிரி இருக்க, சொல்லிட்டு போன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஆரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த ஷோ இருக்குல்ல, இந்த ஷோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஷோ. ஓகே, உன்னுடைய லெவலுக்கு, உன்னுடைய ஸ்டாண்டுக்கு நீங்கள் எப்படி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. லைஃப்பை அங்கே காட்டு. புரியுதா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் காட்ட ட்ரை பண்ண தவிர, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் ரவுடி மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா வேலைக்கு ஆகாது, பார்த்து இரு மச்சான் அப்படின்ற மாதிரி ஆரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. இது ஆக்சுவலாக ஒரு கிரேட் ஐடியா தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்னா அவர் என்னதான் பார்த்துட்டு உள்ளே வந்திருந்தாலும், கடந்த 3 வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பண்ணியிருந்தாலும் கடைசி வாரத்தில் அடியும் வாங்கியாச்சு. ஓகே, திட்டும் வாங்கியாச்சு, பாராட்டும் வாங்கியாச்சு, எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இவங்களுடைய அதிர்ஷ்டம் பாருங்கள், வெளியிலேருந்து ஒரு ஆள், அதுவும் டைட்டில் வின் பண்ண ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்த ஒரு வீடியோ வந்து போட்டுட்ருக்காரு. அப்புறம் நேத்திக்கு வந்து எபிசோடில் வராத அண்ட் லைவில் வராத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் பிக் பாஸ் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதில் என்ன வேணாலும் பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் கப்பலாக கேம் ப்ளே பண்ணுங்கள், இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள், இல்லை நீங்கள் அடித்து ஆடுங்க, எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயம் தானே, ஏதோ ஒரு விஷயத்தினால தான் அதை கட் பண்ணியே தூக்குறாங்க. லைவ்லேயே தூக்குறாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் அங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்றது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியும் பிரஜன் அவர்களுக்கு ஏகப்பட்ட பயங்கர ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி இருக்காங்கல்ல, ஸோ கனியோட தங்கச்சி தான் விஜயலட்சுமி. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மற்றவங்களுக்காக விளையாடி சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்க போறியா, இல்லை உனக்காக நீ விளையாடி டைட்டில் வின் பண்ண போறியா, மெயின் கேரக்டரில் நடிக்க போறியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜயலட்சுமி அவர்கள் வந்து கனியை பார்த்து வந்து கேட்குறாங்க. கனிக்கெல்லாம் ஒரே கண்ணீர் வருது.
ஏன்னா அவங்க தங்கச்சியை வந்து பார்த்தாங்களே இத்தனை நாட்கள் கழிச்சு 50 நாட்கள் யோசிச்சு பாருங்கள். 50 நாட்கள் நம்ம இருந்துடலாங்க. ஒரு வேலைக்கு போனால் கூட 50 நாட்கள் அப்படிங்கிறத கடந்துடலாம். என்ன அப்படிலாம் வந்துருது. ஒரு டூருக்கு போனாலே ஒரு 50 நாட்கள் கடந்துடலாம். எப்போதும் பிரச்சனைகள் கூடவே வந்து சுற்றிட்டு இருந்தால் எல்லாரும் மனநல பாதிக்கப்பட்ட ஆட்கள் மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சென்ட்ரல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 50 நாள்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அத்தனை விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்திருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அதனாலவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டுகள் வந்து தெரிஞ்சு வச்சே ஆகணும். ஓகே, கனிக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக வந்து இருக்கும். சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி வந்து பண்ணுற, டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு மெயின் கேரக்டர் பண்ணும். ஸோ அதனால் மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கோழி மூட்டி விடுறது, கோழி முட்டை கனியெல்லாம் வந்து சொல்லிட்டு பண்ணார் பாருங்க திவாகர். அது மாதிரி இந்த கோழி மூட்டி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக எதுவாக இருந்தாலும் அடித்து இறங்கி அடிங்க. எஃப்ஜேவையும் சபரிநாதனையும் அஸ்திரமாக யூஸ் பண்ணி எரியாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து கமருதனுடைய ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்காரு. அவருடைய பேர் எனக்கு வந்து தெரியலைங்க, சாரி ஃபார் இட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தனியாக விளையாடு. ஓகே, நீ தனியாக விளையாடினா மட்டும்தான் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரும். ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் பார்வதி கூடயோ இல்லை அரோரா கூடயோ சுற்றிட்டு இருக்காத மச்சான், அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்ற லெவலுக்கு சொல்லாமல் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா நீ தனித்துவத்தோட தனியாக வந்து விளையாட ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஃபைனான ஒரு ஐடியா. அதுக்கடுத்து எஃப்ஜே அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு போடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னதான் எனக்கு செம்ம காமெடினா காமெடி, அப்படி ஒரு காமெடி. வினோத் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பாட்டு பாடிட்டு இருப்பார் இந்த சீசன் 9ல். ஓகேங்களா, வீட்டுக்கு வந்த அப்பிருந்து அமித் அவர்கள் ஒரு 100 பாட்டாவது பாடியிருப்பாப்புல. அந்த மனுஷன் வந்து 3 வாரம் தான் ஆகுது. ஆனால் எஃப்ஜேவெல்லாம் ஒரு 4-5 பாட்டை தவிர பெருசாக எதுவுமே பாடி நான் பார்த்ததில்ல. என்டர்டெயின் பண்ணியும் பார்த்ததே கிடையாது. அவரோட திறமையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி எதுவுமே பெருசாக வந்து காமிச்சதே கிடையாது. ஸோ ஆனால் ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், பக்காவாக பாடுறாப்புல. என்ன இந்த ஆள் எப்படி பாடுறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் முழுமையான திறமையை வெளிப்படையாக காட்டலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதன் காரணமாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணுடா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்த 50 நாளைக்கு வைபாக தான் இருக்கணும். ஓகேவா, அதாவது உச்சக்கட்ட வைப் இருக்கணும். அந்த சென்டரில், அதுக்கான சென்டரில் நீ இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடவே கொஞ்சம் வியானா பொண்ணுலாம் லவ் பண்ணாமல் சுற்றுறா தம்பி, ஆல்ரெடி உன் பேர் டேமேஜ் ஆகிட்டுருக்கு, அந்த பொண்ணு பேரையும் சேர்த்து கெடுத்து விட்றாத, ஒழுங்காக போய் வேலையை பார்த்து ஒழுங்காக படி, சாப்பிடு, தூங்கு, அதுக்கப்புறம் பாட்டு பாடு, ரேப் பாடு, அப்புறம் பீட் பாக்ஸ் பண்ணு அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கன்றாவி காதல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறதா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இது ஷோ, இதுக்குள்ளே நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சே நாங்கள் பார்ப்போம், அது நல்லாயிருக்கும், அது போனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேவலமாக ஒரு ட்ரை அவுட் வந்து பண்ணுறீங்களே, அது இருக்கிறதுலே உச்சக்கட்ட மோசம் அப்படின்னா நான் அப்படி தான் வந்து சொல்லியே தருவேன். ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை தான் பண்ணிகிட்ருக்காங்க சாருங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு. ஓகே கைஸ், இப்போதைக்கு அந்த ப்ரோமோவில் இது மட்டும் தான் வந்திருந்தது. ஸோ லைவில் வரும்போது இன்னும் யார் யாருக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்க, அது அவங்களுடைய கேமை எப்படிலாம் பாதிக்கும் இல்லை டெவலப் பண்ணும் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.